ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கிறதுக்கு இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய், இப்போ நம்ம தோட்டத்துக்கு காய் இருந்தால் அதை பறித்து அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வாங்கிட்டு வர காயெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா துடைக்கணும். அதில் ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் ஆவக்காய் கெட்டுரும். இப்போ நல்லா தேய்ச்சி இதை கழுவி எடுத்துகிட்டு இதை நல்லா துண்டு வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல விட்டோன்னா இது மேலே இருக்க இதெல்லாம் ஈரமெல்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி ஃபேனுக்கு கீழே வச்சுருங்க. நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் இதோட காம்பெல்லாம் வெட்டி இதை நல்லா இதோட ஓடோடு நம்ம வெட்டணும். ஆனால் என்கிட்ட அந்த வெட்டுற அந்த இது இல்லை, அதனால் நான் கத்தியில் ஓடு வெட்ட முடியாது. சைட்ஸ் மட்டும் வெட்டுறேன். இந்த மாதிரி இதை வெட்டி இதை ஒரு 6 பீஸாக நம்ம கட் பண்ணணும். இந்த சைடு கண் இருக்குல்லையே, அது 6 பீஸாக வெட்டிடணும். இப்போ இதெல்லாம் வெட்டியாச்சு. இது கிட்டத்தட்ட 1 கிலோ மாங்காய். இதை வெட்டினதுக்கப்புறமும் நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டால் அது நல்லா காஞ்சிரும். ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே இன்க்ரீடியண்ட் கல் உப்பு ஒரு 200 கிராம், ரெட் சில்லி பவுடர் ஒரு 150 கிராம், மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெயில் பண்ணல, கடுகெண்ணெய். இது ரொம்ப டேஸ்ட் நல்லா. இப்போ ருச்சி ஊறுகாய் இதெல்லாம் கடுகெண்ணெயில் பண்ணி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி செஞ்சால். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். இதுதான் இதுக்குள்ளே இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம கடுகை வறுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ணி அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடுகு வறுக்கணும். அது பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கடுகு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு எடுத்துட்டு வெந்தயத்தை போட்டு வெந்தயத்தை வறுக்கலாம். வெந்தயத்துலேருந்து ஒரு மாதிரி மணம் வரும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மிக்சியில் ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெருன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் பிடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாங்காவோடைய அந்த பீஸில் மஞ்சள், இந்த மசாலாலாம் போடலாம். மிளகாய் பொடி, உப்பு. இப்போ நம்ம பொடிச்ச அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நான் இதில் 4-5 பூண்டு பல்லும் போடுவேன். இது ரொம்ப நமக்கு நெசசரி. உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கடுகெண்ணெயை சூடு பண்ணலாம். அப்படியே போட முடியாது. கடுகெண்ணெய் எப்போவுமே சூடு பண்ணி அதுலேருந்து ஒரு புகை மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். இந்த புகை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 6-7 பச்சை மிளகாய் அதை பொரியணும். அந்த மாதிரி பச்சை மிளகாலாம் பொரிஞ்சதோடனே நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் முதல்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அந்த லைட் சூடில் இந்த பெருங்காயம் நல்லா இதாயிரும், பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வைக்கணும். இந்த எண்ணெய் அப்படியே சூட்டோடு போடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இந்த ஊறுகாயில் போடணும். பூண்டு ஆட் பண்ணியாச்சு. பூண்டு, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த எண்ணெய்லாம் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இது பண்ணும்போது இந்த பவுல்லையும் ஈரம் இருக்கக்கூடாது, கரண்டிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. எதுவுமே ஈரமாக தண்ணியெல்லாம் படாமல் வச்சோன்னா இந்த ஊறுகாய் நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கூட தாங்கும். அவ்வளோ நாள் இது தாங்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஊறுகாய். இதை என்ன பண்ணணுன்னா நம்ம மூடி போட்டு ஒரு துணி மேலே போட்டு நல்ல கனமான துணியை போட்டு ஒரு 2 நாளைக்கு இதை நம்ம மூடி விட்டுடலாம். இதை தொடவே கூடாது. அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே வந்து நமக்கு ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்குல்ல. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பாட்டிலில் நம்ம பீங்கான் பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. பாட்டிலில் மாற்றிட்டு இதுக்குள்ளே நம்ம ஈரமான கரண்டியெல்லாம் போடாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு கரண்டி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு அதை நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஈரப்படாமல் கைப்படாமல் இருந்துச்சுன்னா இது ரொம்ப நாள் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு டப்பாவில் மாற்றிட்டு 1 மாதத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்டா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.